பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தந்தையே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தூய ஆவியானவர் அருளப்பட்ட இந்த திருநாளுக்காக நாங்கள் உங்களிடத்திலே ஜெபிக்கின்றோம். தூய ஆவியானவர் எங்களிலே இருக்கிற பொழுது எப்பொழுதுமே விடுதலையின் பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு, எங்கள் உள்ளத்திலே வாழ்வதற்கு நீர் தந்தருளினீர். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை தொழுது ஸ்தோத்திரிக்கிற உற்சாகத்தின் ஆவியினால் எங்களை நிறைத்தருளும். சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே நீர் கொடுத்து தருளும். இப்பொழுதும் இந்த அருள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அதனாலே நாங்கள் புது பலன் அடைந்து உமக்கு என்றென்றும் சாட்சியின் பிள்ளைகளாக இருக்க நீரே துணை செய்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடல் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். திருச்சபை வாழ்விலே நாம் அகமகிழ்ந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். ஒருவேளை தேவாலயத்திலே நாம் ஒருங்கிணைந்து வழிபட இயலாத சூழ்நிலையிலே இருந்தாலும் நாம் நம்முடைய இல்லங்களையே தேவாலயமாக்கி அங்கே ஆண்டவரை தொழுது கொள்ளவும், ஸ்தோத்திரிக்கவும், குடும்ப ஐக்கியத்திலே இருக்கவும், ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையை பெற்று என்றென்றும் அவருக்கு சாட்சியாக இருக்கும் ஆண்டவர் துணை செய்வாராக. இன்று பெந்தெகோஸ்தே திருநாள், தூய ஆவியானவர் அருளப்பட்ட நன்னாள். திருச்சபை பிறந்த தினமாக இது அனுசரிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, திருச்சபையினுடைய 3 சிறப்பான பண்டிகைகள் இருக்கின்றன. திருச்சபை வாழ்விலே நாம் அதை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக, கடவுள் அன்பானவர். அவர் அன்பின் வெளிப்பாடாக தம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுக்க செய்து நம்முடைய வாழ்விற்காக, நாம் விடுதலை பெறுவதற்காக, பிதாவோடு நாம் ஒப்புரவாவதற்காக, தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இந்த உலகத்திலே அவரை தந்தருளினார். அவரோடு அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு அருளி செய்தார். இனிமேல் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்கிற அளவிற்கு அனைத்தையுமே நமக்காக, நம் நல்வாழ்வுக்காக பிதாவானவர் கொடுத்தருளினார். நம்முடைய சொந்த குமாரனை தந்தருளின நாளை நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே நாம் அதை அனுசரிக்கிறோம். நம்முடைய திருமைந்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உலக ஊழியத்திலே அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஈஸ்டர் பண்டிகை. மூன்றாவதாக, அவர் உயிர்த்தெழுந்தவராக 40 நாள் அளவும் தம்முடைய சீடர்களுக்கும் அநேகருக்கும் திருக்காட்சியை தந்து 40வது நாள் பரத்திற்கு அவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருடைய அருள் வாக்குக்காக சீடர்கள் காத்திருந்தார்கள். நான் என்னுடைய பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றும் உங்களோடு இருக்கும்படியான தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். அவர் உங்கள் உள்ளத்திலே வாழ்ந்து உங்கள் பாவ குற்றங்களை கண்டித்து உணர்த்தவும், போதிக்கவும், வழிநடத்தவும், ஆறுதல் அளிக்கவும், எல்லா நிலைகளிலும் உங்களை பலப்படுத்தவும், தூய்மைப்படுத்தவும், உங்களுக்குள்ளான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் தூய ஆவியானவரை தந்தருளினார். எனவே தூய ஆவியானவரை பெந்தெகோஸ்தே நாள் என்று அருளப்பட்டதினாலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட பெந்தெகோஸ்தே பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம். திருச்சபை வாழ்விலே மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறப்பான நாள் பெந்தெகோஸ்தே திருநாள்.
யூதர்களின் விழாவான பெந்தோகோஸ்தே நாளன்று 120 சீடர்கள் எருசலேமிலே கூடியிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வாக்குக்காக, அது நிறைவேறுவதற்காக ஒருமித்தவர்களாக ஒரு இடத்திலே அவர்கள் ஐக்கியத்தோடு கூடியிருந்தார்கள். அந்த நாளிலே தான் அக்னி மயமாக மிக ஆரவாரத்தோடு தூய ஆவியானவர்கள் அவர்களுக்கு அருளப்பட்டார். எனவே இந்த நாள் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு, குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு என்று இல்லாமல் அனைவருக்குமாக அருளப்படுகின்றனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை திருச்சபை வாழ்விலே இதற்கான கொண்டாட்டம், இதை நினைவு கூறுதல் என்பது சற்று மற்ற 2 பண்டிகைகளை விட குறைவாக இருப்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுதான் மிக சிறப்பான நாளாக கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. இந்த நாட்களிலும் இத்தாலிய தேசத்திலே இந்த பெந்தோகோஸ்தே நாளை எப்படி அனுசரிப்பார்கள் என்றால், சிவப்பு இலைகளை வீசுவார்கள். அதை வீசிக்கொண்டு அகமகிழ்ந்து அதை கொண்டாடுவார்கள். சிசிலி தீவிலே ஆயர் மற்றும் சபை மக்கள் சிவப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் இந்த பெந்தோகோஸ்தே தூய ஆவியானவர் அருளப்பட்ட நாளை கொண்டாடுவார்கள். பிரான்ஸ் நாட்டிலே எக்காலத்தை ஊதி பேர் இறைச்சலோடு அகமகிழ்ந்து அவர்கள் கொண்டாடுவார்கள். கீழே நாடுகளிலே நீண்ட ஜபம் செய்து இந்த பண்டிகையை அவர்கள் அனுசரிப்பார்கள். நம்முடைய இந்திய திருச்சபைகளிலே இரவு ஜபம், உபவாசம், கரம் தட்டி பாடுதல், அந்நிய பாஷை பேசுதல் போன்ற பல்வேறு நிலைகளிலே இந்த பண்டிகையை அனுசரிக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய அனைவருடைய தேடல் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், விடுதலைக்கான ஒரு தேடல். விடுதலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நலமுடன், மகிழ்ச்சியுடன், சமாதானத்துடன் வாழ்கிற வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே வேதம் நமக்கு போதிக்கிறது, சொல்லுகிறது. தூய பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதுகிற 2ஆம் கடிதத்திலே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி நம்மிலே இருக்குமானால் நிச்சயமாக நமக்கு விடுதலை வாழ்வு உண்டு என்பதை மிக உறுதியாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாம் விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலே அவர் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வாக்கு அருளப்பட்டவர், உறுதி செய்யப்பட்டவர். உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்வேன், என் பிதா அதை நிறைவேற்றுவார் என்பதாக இயேசுநாதர் சொன்னார். அதிலே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்படுகிறது மிக தெளிவாக, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது நான் வேண்டிக் கொள்கிற பொழுது என்றென்றைக்கும் எவர்லாஸ்டிங் உங்களிடையே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இந்த வாக்குறுதிப்பட்ட தூய ஆவியானவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே, நம்முடைய திருச்சபை வாழ்விலே, நம்முடைய ஒருங்கிணைப்பிலே அருளப்படுவார் என்கிற நம்பிக்கை அது அருளப்பட்டார். எனவே நம்முடைய வேண்டுதலும் மன்றாட்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாரும் தூய ஆவியானவரே, நீர் வந்து இந்த படைப்புகள் அனைத்தையும் நீர் புதுப்பித்தரும். Come Holy Spirit, renew the whole creation என்பதாக நம்முடைய விண்ணப்பமும் வேண்டுதலும் இருக்க வேண்டும். நாம் அவரை அழைத்து அவர் விரும்புகிறபடி நாம் இருக்க வேண்டும். நம் சரீரமாகிய அந்த உள்ளத்திலே அவர் வாழ்கின்றவர். எனவே நாமும் கூட ஒரு சில இடத்திலே வீடுகளை பார்க்கிற பொழுது நாம் தங்குவதற்கு அது ஏற்புடையதாக இருக்கிறதா, எல்லா வசதிகளையும் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் முதலாவது கவனிக்கிறோம். இது சரியில்லை, இங்கே நாம் தங்குவதற்கு முடியாது, இது இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும்,
நாம் சாதாரணமாக நம்முடைய சரீர இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்கிற இந்த உலகத்தின் அடிப்படை தேவையான இருப்பிடத்தையே நாம் விதமாக கண்ணோக்குகின்றோம். ஆனால் தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலே அவர் வாசம் செய்வதற்கு அருளப்படுகின்றார். எனவே அவரை நாம் அழைக்கிறோம். ஆண்டவரே, என் உள்ளத்திலே நீர் வந்து வாசம் செய்யும், நீர் வாழ்கிற இடமாக நான் உமக்கு நான் படைக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் விரும்பி நம் உள்ளத்திலே வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை எல்லாம் நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய மனதை நாம் புதுப்பித்து அவ்விதமாக அவர் தங்குவதற்கு ஏற்ற இடமாக நாம் மாற்ற வேண்டும். ஆண்டவரின் வாக்குத்தத்தம் நிறைவேற வாக்குறுதிப்பட்ட அந்த மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக 3 விதமான செயல்பாடுகள். ஒன்று, அவர்கள் ஜபத்தோடு காத்திருந்தார்கள், ஆயத்தத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள். இரண்டாவது, அவர்களுக்குள்ளாக ஒரு மனம் இருந்தது, ஒரே மனதோடு அவர்கள் இருந்தார்கள். தூய ஆவியானவரே, நீ வாரும் வந்து எங்களை புதுப்பித்தரும், தூய ஆவியானவரே நீ வந்து எங்களை பலப்படுத்தும் என்று அவர்கள் ஒரு மனதோடு காத்திருந்தார்கள். மூன்றாவது, அவர்கள் ஐக்கியத்தோடு இருந்தார்கள். அதில் அவர்களுக்குள்ளாக எந்த பிரிவினைகளும் இல்லை. பிரிவினையற்ற ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப் அவர்களுக்குள்ளாக இருந்தது. எனவே they are prayerfully awaiting, they are one mind, they are in unity. இந்த 3 நிலைகளிலும் தங்களை ஆயத்தப்படுத்தி அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். எங்கெல்லாம் ஒருமைப்பாடும் ஐக்கியமும் இருக்கிறதோ அங்கே தூய ஆவியார் இருப்பார். நம்முடைய திருச்சபை ஒரு பெயரிலே வழங்கப்படுகிறது. திருச்சபைக்கு என்ன பெயர்? கொயினோனியா. அப்படி என்றால் ஃபெலோஷிப், ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை, மகிமையை வெளிப்படுத்துகிற இடம் திருச்சபை. அப்படி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவது என்றால் நமக்குள்ளாக பிரிவினைகளை அற்ற ஒரு கூட்டு உரிமை உள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும். அது எந்த சூழ்நிலையிலும் எந்த தடுப்பு சுவர்களும் நமக்குள் இருக்கக்கூடாது. We are all one in Christ, we are all brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சகோதர சகோதரிகள். அபிதமான ஒருமைப்பாடும் ஒருங்கிணைப்பும் இருக்கிற வேளையிலே நிச்சயமாக நமக்கு ஒரு உறுதி என்னவென்றால் தூய ஆவியானவர் நம்மிலே அவர் வாசம் செய்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஐக்கியம் இல்லாமல் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது அது வெறும் சடங்காக இருக்கும். அது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் என்பதுதான். அப்போ ஐக்கியம் இல்லாமல் ஆவியாரை நாம் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான். அப்போஸ்தலர் 2:1 சொல்லப்படுகிறது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே இருந்தார்கள். அப்போ பெந்தெகோஸ்தே என்ற நாள் ஆவியானவர் அருளப்பட்ட ஒரு நாள். பெந்தெகோஸ்தே என்ற நாளுக்கு ஒரு பின்னணியும் இருக்கிறது. பெந்தெகோஸ்தே என்ற நாள் தூய ஆவியானவர் அருளப்பட்டதினாலே வந்தது இல்லை. பெந்தெகோஸ்தே நாள் என்பது ஏற்கனவே அதற்கென்று ஒரு பின்னணியும் இருக்கிறது. முதலாவது அது ஒரு கிரேக்க சொல், பென்டா என்றால் 50வது நாள், அதாவது பாஸ்கா பண்டிகையில் இருந்து 50வது நாள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு என்ன பின்னணியம் என்று சொன்னால் விவசாய பின்னணியம் இருந்தது, அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட். அது எப்படி என்றால் யூதர்கள் பாஸ்கா பண்டிகையின் போது பல இடங்களிலே இருக்கிற யூதர்கள் அனைவரும் அங்கே தங்களுடைய தாய் நாட்டுக்கு வருவார்கள். 50வது நாளிலே அறுவடை முடிகின்ற நாள். அது யாத்திராகம புத்தகம் 23:16 பார்க்கிற பொழுது, நீ வயலில் விதைத்த விளைவின் முதல் பலனை செலுத்துகிற பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை. எனவே முதல் பலனை செலுத்துகிற பண்டிகையாக அவர்கள் அனுசரித்தார்கள்.
எனவே அவர்கள் வயல்வெளியிலே அவர்கள் தங்களுடைய அறுப்பின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்கிற நாள். அதை ஆண்டவருக்கு நன்றியோடு நன்றி படையல் செய்கிற நாள். வியாபாரத்திற்காக பல நாடுகளுக்கு இந்த தானியங்களை எடுத்துக்கொண்டு யூதர்கள் சமயத்தில் போவார்கள். யாத்திராகமம் 34:22 சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 23:15-16 7 வாரங்களின் பண்டிகை என்றும் அது அனுசரிக்கப்படுகிறது. எனவே இதற்கு ஒரு பின்னணியும் உண்டு. இரண்டாவது பின்னணியும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், வரலாற்று பின்னணியும் இருந்தது. It is an anniversary of giving the law. மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் வழங்கப்பட்ட விழா. இந்த இரண்டு பின்னணியும் உள்ளடக்கிய பெந்தகோஸ்தே என்னும் அந்த பண்டிகை நாளில் தான் தூய ஆவியானவர் அருளப்பட்டார். இந்த அறுவடை எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், ஆத்தும அறுவடையையும் இது நமக்கு உணர்த்துகிறது. அப்போஸ்தலர் 2:41 சொல்லப்படுகிறது, கடவுளுடைய வார்த்தைகளை அந்த சமயத்திலே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் 3000 பேருக்கு மேலாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாம் ஒரே நாளிலே திருமுழுக்கு பெற்று திருச்சபை ஐக்கியமாக அவர்கள் வந்தார்கள். எனவே ஒருவேளை இந்த யூத பண்டிகை தன்னுடைய அறுவடையின் பலனை பெற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்கள் வாழ்கிற வாழ்விலே இந்த ஆத்தும அறுவடை இங்கே குறிப்பிடப்படுகிறது. நாம் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். அதற்காக அந்த நாளிலே தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் விடுதலை வாழ்வை அடைந்தவர்கள். விடுதலை வாழ்வுக்காக பிறரை அவர்கள் வழி நடத்த வேண்டும். அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அறுவடைக்காக பயன்படுத்துவது அறிவாள், அந்த கருவி. ஆனால் ஆத்தும அறுவடைக்கு அறிவாள் எது என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தைகள் தான் கூர்மைப்படுத்துகிறது. அதை கூர்மைப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை இந்த அறுவடை செய்கிறவர்கள் தங்களுடைய அறிவாள் அது கூர்மை மழுங்குகிற போது ஒரு கருவியை கொண்டு அதை கூர்மைப்படுத்துவார்கள். நம்முடைய ஆத்தும அறுவடை செய்கிற பொழுது நாம் கூர்மைப்படுத்துவதற்கு தூய ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்கிறார், அதை கூர்மைப்படுத்துகின்றார். எனவே அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எனவே இது திருச்சபை பிறந்த தினமாக நாம் அதை கொண்டாட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த தூய ஆவியானவர் கடவுளுடைய ஆவி என்றே சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆவி என்று சொல்லப்படுகிறது. கடவுளின் மகத்தான வல்லமை தனி ஆளுக்கு அருளப்பட்டது. அதான் அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது அல்லது ஆபத்து ஏற்படுகிற பொழுது இந்த வல்லமை தேவனால் அருளப்படுகிறது, ஆவியின் மூலமாக அருளப்பட்டது. அதிலே சில உதாரணங்களை நாம் பார்க்கிற பொழுது 1 நியாயாதிபதிகள் 6:34 இஸ்ரேல் மக்கள் மீதியானியர்களால் மேற்கொள்ளப்பட்டு அவர்களை அடக்கினார்கள். ஒடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மீது இறங்கினார். அவர் மீது இறங்கினதினாலே அவர் பெரும் தலைவனாக செயல்பட்டு மக்களுக்கு விடுதலை வாழ்வை அவர் தந்தார். ஒரு வீரத்தன்மைக்கு ஏற்ற மன உறுதி தூய ஆவியானவர் மூலமாக அருளப்பட்டது. மேலும் நியாயாதிபதிகள் 11:29 பார்க்கிற பொழுது எப்தா இஸ்ரேல் மக்களை அம்மோன் மக்களின் அதிகாரத்திலிருந்து காக்கும்படிக்கு விடுதலை வீரனாக அவர் செயல்பட்டதற்கு காரணம் தேவ ஆவியானவர் அவருக்கு அருளப்பட்டார். நியாயாதிபதிகள் 14:16 பார்க்கிற பொழுது சிம்சோன் மீது தேவ ஆவியானவர் இறங்கினார். அவர் இறங்கப்பட்ட போது அரும் பெரும் வல்ல காரியங்களை சிம்சோன்
செய்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, the spirit of God can be given and taken back, and it is movable, transferable from person to person. எப்படி என்று சொன்னால், தூய ஆவியானவர் ஒருவருக்கு கொடுக்கப்படுவதும் அந்த பணி முடிந்தவுடனே எடுத்துக்கொள்ளப்படுவதும் அது ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு அருளப்படுவதும் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கிற ஒன்று. அது ஒருவருக்கு ஒருவராக கொடுக்கப்பட்டு வல்ல செயல்களை செய்வதற்கு அந்த ஆவியானவர் பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் கடவுள் பற்று குறைந்தது. அவர்கள் விசுவாசம் இல்லாத சந்ததியாக அநேக சமயங்களிலே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவ ஆவியானவர் தீர்க்கதர்கள் மூலமாக அவர் அருள் வாக்கை உரைத்து அவர்கள் மீண்டுமாக அவர்கள் விசுவாசத்திலே வருவதற்கும் ஒரே மெய்தேவனாகிய கடவுளை வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்படுத்துவதற்கும் இந்த ஆவியானவர் மூலமாக தீர்க்கதர்கள் அந்த அருள் உரைகளை அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தர் சொல்லுவதை கேட்டு அவர்கள் கலங்காமல் தயங்காமல் தைரியத்தோடு கடவுளுடைய விருப்பத்தை மக்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த தூய ஆவியானவர் அவர்களுக்கு அருள் புரிந்தார். எனவே தூய ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் நெறியிலிருந்து தவறி அவர்கள் தங்கள் விருப்பம் போல் அவர்கள் வாழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவ மனிதர்கள் மூலமாக ஆவியானவர் அருளப்பட்டு அவர்கள் வாழ்விலே ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டது. எதிர்காலத்திலே நடக்க இருந்த அனைத்து காரியங்களையும் கடவுளுடைய வல்ல செயல்களை தரிசனமாக அவர்கள் கண்டார்கள். எனவே தரிசனத்தை ஆண்டவர் தூய ஆவியானவர் மூலமாக அவர்களுக்கு அருளினார். குறிப்பாக எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 துவங்கி 14 வசனங்களை படிக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், தசை இல்லாத உயிரற்ற உலர்ந்த எலும்புகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. மனுஷனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அதுவும் இந்த உலர்ந்த எலும்பு, குவியலாக இருக்கிற இந்த எலும்புகள் உயிர் பெற்று வருமா? கேட்கப்பட்ட பொழுது அது அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று வரும், ஆவியரின் வல்லமையினாலே அது உயிர் பெற்றது. ஆவியானவர் அங்கே சென்ற பொழுது அவர்களெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு பெரிய சேனை திரளாக மக்கள் சமுதாயமாக அவர்கள் சாட்சி அளித்தது. இந்த அரிய பெரும் சேனை திரளாக வருவதற்கு தூய ஆவியானவருடைய பலன் வல்லமை அங்கே விளங்கினதினாலே உலர்ந்த எலும்புகள் அது உயிர் பெற்றது என்பதாக பார்க்கிறோம். இதிலே இன்னும் ஒரு பரந்துபட்ட ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர் யோவேல் தீர்க்கதரிசி என்பவர். ஒருவேளை இந்த தூய ஆவியானவர் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வுக்காக அருளப்பட்டார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே என்று சொல்லுகிற நேரத்திலே யோவேல் மூலமாக பெற்றுக்கொள்கிற மாபெரும் உண்மை என்னவென்று சொன்னால், அவர் எல்லா தீர்க்கதரிசிகளை விட ஒரு விரிவான பரந்துபட்ட திருக்காட்சியை அவர் காண்கிறார். அது என்னவென்றால், தூய ஆவியானவர் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் அல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதாக உறுதியளிக்கிறார். எனவே இந்த அகில உலக மக்களும் ஆவியின் வல்லமையை பெற வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இந்த காலங்களிலே பல திருச்சபை பிரிவினர்களாக நாம் இருக்கிற வேளையிலே சில திருச்சபை மக்கள் தூய ஆவியானவர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று உரிமை பாராட்டுவதும், அந்த சபைக்கு நீங்கள் போகிற பொழுது அங்கே ஆவியும் இல்லை அனலும் இல்லை என்பதாக அங்கே குறை சொல்லிக் கொள்வதும், அதை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு மக்கள் மத்தியிலே ஒரு தவறான போதனைகளை வெளிப்படுத்துவதும் இது சர்வசாதாரணமாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேத வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது, உறுதி செய்கிறது, தூய ஆவியானவர் மாம்சமான அனைவர் மீதும் ஊற்றப்படுவார். ஆனால் இதிலே எங்களுக்கு தான் இது சொந்தம் என்று ஒருவரும் உரிமை பாராட்ட முடியாது. சில மேல் போக்கான அந்த அனுசரணைகளினாலே நாம் எங்களுக்கு உரிமையானது என்று சொல்ல முடியாது. ஒரு சமயத்திலே ஒரு நபர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர், D.L. மூடி பிரசங்கியார், மிக பிரசித்தி பெற்றவர், அவரை அணுகி, ஐயா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு சபையிலே உறுப்பினராக விரும்புகிறேன், எனவே தாங்கள் ஒரு நல்ல சபை எது என்று எனக்கு சொல்லுங்கள், நான் அங்கே போய் சேர்ந்து கொள்கிறேன் என்று கேட்டபோது மூடி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு கருத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால், நண்பரே, உலகத்திலே நல்ல சபை கெட்ட சபை என்று ஒன்றும் பிரிவினைகள் இல்லை. ஒருவேளை நீ நல்ல சபை இது என்று தெரிந்து அங்கே போவாயானால் அந்த சபையை நீ பெற்றுவாய், அப்படி என்று வேடிக்கையாக சொல்லி அனுப்புகின்றார். எனவே சபைகள் என்பது ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற, ஆவியின் வல்லமையை வெளிப்படுத்துகிற சபைகள். அவர்கள் எல்லார் மீதும் ஆவியானவர் அருளப்படுவார் என்பதுதான். எனவே அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே நாம் காண்கிறபடி அவர் ஆழ்தத்துவம் ஒரு பொருள் அல்ல, ஏதோ ஒரு பொருளை குறிப்பது அல்ல. இது ஒரு ஆழ்தத்துவமானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ஆவியராகிய ஒரு கடவுள். அந்த ஆழ்தத்துவமானவர் கடவுளோடு நம்மை இணைக்கின்ற ஒரு பாலத்தை போன்று தூய ஆவியானவர் இருக்கின்றார். இப்பொழுது நாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு ஞானஸ்நான நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய 30வது வயதிலே யோர்தான் நதிக்கு போகிறார். அங்கே திரளான மக்கள் திருமுழுக்கு பெறுவதற்காக நீண்ட வரிசையிலே இருக்கின்றார்கள். அங்கே யோவான் ஸ்நானகர் அவர்கள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து அதற்கு அடையாளமாக தண்ணீரிலே மூழ்கி அவர்கள் திருமுழுக்கு பெறுகிற ஒன்று. அது அடையாளமாக அது செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த வரிசையிலே நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றுவதற்காக அங்கு நிற்கிறார். அப்படி அவர் திருமுழுக்கு பெற்று கரை ஏறின உடனே நடந்த நிகழ்வு என்ன? அங்கே திருமுழுக்கு பெற்று கரை ஏறினவுடன் தேவ ஆவியானவர் புறாவை போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வந்து இறங்கி அமர்ந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பெற்ற இந்த ஆவியின் அருட்பொழிவு என்பது அது ஒரு அக்கினியாகவோ சூறாவளியாகவோ பல மொழி பேசியோ இறங்கவில்லை. அது அமைதி நிறைந்த வடிவிலே புறாவை போன்று கள்ளம் கபடற்ற ஒன்றாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அமர்ந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வழங்கப்பட்ட தேவ ஆவி என்பது தற்காலிகமானது. மாறாக என்றென்றும் அவர்களுடனே இருப்பது அல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே என்றென்றும் நம்மோடு தங்கியிருப்போம், நம் உள்ளத்திலே வாழ்வதற்காகவே நிரந்தரமாக அருளப்பட்டது. தற்காலிகமாக இருந்தது நிரந்தரமாக்கப்பட்டது. நாம் கூட ஒரு பணியிலே சேர்கின்ற பொழுது அங்கே ஒரு பீரியட் கொடுக்கப்படுகிறது, ப்ரொபேஷனரி பீரியட். அது குறிப்பிட்ட நாள், ஒரு ஆண்டு இப்படி கடந்த போது அங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கிடைக்கின்றது. அதுபோன்று இங்கே ஒரு டெம்பரரியாக கொடுக்கப்பட்ட தேவாவியானவர் இப்பொழுது நிரந்தரமாக நமக்கென்றே அது நம் உள்ளத்திலே வாழ்வதற்காக அருளப்படுகின்றார். எனவே அன்பிற்குரியவர்களே, யோவான் 1:33 பார்க்கிற பொழுது ஆவியானவர் இறங்கி யார் மீது தங்குவதை நீ காண்பாயோ அவரை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி யோர்தான் ஆற்றங்கரையிலே தொடங்கிய திருமுழுக்கு என்பது சிலுவையிலே முழுமையாக
நிறைவேற்றப்படுவதற்காக ஆவியானவர் பிதாவாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவரை வழிநடத்தினார் என்பதாக நாம் வேதத்திலே பார்த்து தெரிந்து கொள்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை தொடங்கிய பொழுது தாம் வளர்ந்த சொந்த ஊருக்கு அங்கு போகிறார், நாசரேத்துக்கு. அங்கே தேவாலயத்திலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறார். வேதம் சுருள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினரால் உரைக்கப்பட்ட அந்த பகுதியை அவர் எடுத்து வாசிக்கின்றார். அதைதான் அங்கே நாம் பார்க்கிறோம், நாசரேத்து அறிக்கை, நாசரேத் மேனிபெஸ்டோ என்று. இப்பொழுதெல்லாம் அறிக்கைகள் பல கொடுக்கிறார்கள் அல்லவா? நாங்கள் வந்தால் இப்படி செய்வோம், இவ்விதமான திருக்காட்சியை காட்டுகிறார்கள், இதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம், இதையெல்லாம் உங்கள் மக்களுடைய நலமுடன் வாழ்வதற்காக நாங்கள் செய்வோம், மக்கள் நல்ல அரசாக நாங்கள் செயல்படுவோம் என்பதாக எல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஆனால் அது நிறைவேறுதா இல்லையா, அது இரண்டாவது கதை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு அறிக்கையை தம்முடைய ஊழியத்தின் அறிக்கையாக அவர் கொடுக்கிற பொழுது அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதான் முக்கியமா இங்கே நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், என் உள்ளத்திலே இருக்கிறார். எனவே தரித்திரருக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்காக, ஏழைகள், எளிய மக்கள், ஆவியிலே எளியவர்களாக இருப்பவர்கள், இறை அரசுக்காக இயக்கத்தோடு இருப்பவர்கள், இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனங்களிலே சிக்கி தவிப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அது கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய நற்செய்தியாக இருக்க வேண்டும். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, இந்த இறையரசுக்கான நற்செய்தியை சிறுமைப்பட்டவர்களுக்கு, வாழ்வு இழந்தவர்களுக்கு, வாழ்வு அச்சுறுத்தப்படுகிறவர்களுக்கு அறிவிப்பதற்காகவே என்னை அபிஷேகம் பண்ணினார் என்பதாக சொல்லுகிறார். எனவே என்னுடைய ஊழியம் என்பது இறையரசுக்கான நற்செய்தியை அறிவிப்பது, இருதயம் நறுமுண்டவர்களை குணமாக்குவது, இருதயத்திலே பல மன உளைச்சல்கள், மன வேதனைகள், மன பாரங்கள், கலக்கங்கள், பயங்கள், சந்தேகங்கள், ஆண்டவரே நீர் இருக்கிறார், ஆண்டவர் மீது சந்தேகம் வருகிறது. இப்பேற்பட்ட இருதயம் நறுமுண்டவர்களை, அந்த இருதயத்தை, அந்த பாரங்களை எல்லாம் எடுத்து லகுவாக்குவதற்கும், சுமையில் இருந்து விடுதலை செய்வதற்கும் என்னை ஆண்டவர் அனுப்பினார். சிறைப்பட்டு போனவர்கள், பல அடிமைத்தனங்களிலே, பல கட்டுகளிலே, பலவிதமான தீமைக்குரிய வாழ்விலே தங்களை கட்டுண்டவர்களாக இருக்கிறவர்களை விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை வாழ்வுக்காக அவர்களை வழிநடத்த வேண்டும். ஏனென்றால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு சீடர்களை அனுப்புகிறார்கள், நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே கட்டப்பட்ட கழுதை குட்டி இருக்கும், அதை நீங்கள் கட்ட அவிழ்த்து வாருங்கள். அப்படி யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்படியானால் கட்டப்பட்ட அனைவருமே ஆண்டவருக்கு தேவையானவர்கள், வேண்டியவர்கள். எனவே கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். லாசருவை உயிரோடு எழுப்புகிற பொழுது சொல்லுகிற வார்த்தை, இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள். அப்படியானால் மரணத்தின் கட்டையும் அவிழ்க்கின்றனர். எனவே சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, அநியாயமாக பிறரால் தண்டிக்கப்படுகிறவர்கள், கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வை. ஒருவேளை நீங்கள் கண்களிலிருந்தும் காணாமல் இருக்கிறீர்கள், அது உடலிலே இருக்கிற கண் பார்வை சரீரத்துக்கான ஒரு ஒளியை கொடுக்கிறதாக இருந்தாலும், அதை மட்டுமல்ல, உள்ளத்திலே நாம் ஊனர்களாக இருக்கிறோம், உள்ளத்திலே நாம் கண் பார்வையற்றவர்களாக இருக்கிறோம். நம் கண்ணுக்கு எதிரே இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியாமல் நம் கண்கள் கட்டப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கண்களை திறக்கிறவர், ஆகாரின் கண்ணை திறக்கின்றார்.
அங்கே தண்ணீர் காணப்படுகிறது. இப்படி அந்த விசுவாச குறைவினாலே, ஆண்டவரை சந்தேகப்படுவதனாலே கண்கள் மறைக்கப்பட்ட வேளையிலே கண் பார்வையற்றவருக்கு பார்வையை கொடுப்பது. அங்கே 2 சீடர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் அன்றே அவர்கள் அஸ்தமனத்தை நோக்கி பயணிக்கிற அந்த சீடர்கள் நடந்தது என்ன? தங்களோடு பயணிக்கிறவர் அருள்நாதர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்பதை கூட காண முடியாமல் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. இப்படியாக இந்த மாய்மாலத்திலே, இந்த உலகத்தினுடைய பாடுகளிலே, இந்த உலகத்தின் லௌகீகத்திலே இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களையும் ஆண்டவர் பார்வையை பெற செய்கிறார். நொறுக்குண்டவர்களை விடுதலையாக்க என்னை அனுப்பினார். பல்வேறு வகையிலே நொறுக்கப்படுகிறவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், அடிமை கட்டுகளிலே இருக்கிற அனைவரையும் விடுதலையாக்குவதற்காகவே என்னை அனுப்பினார். நான் இந்த ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். எனவே அந்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துவதனாலே இந்த ஊழியத்தை எல்லாம், அவர் என்னை வழிநடத்துவதனாலே இந்த ஊழியத்தை செய்வதற்கான அழைப்பு பெற்று நான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன் என்கிற அந்த ஒருங்கிணைப்பை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகிய ஒருங்கிணைப்பை இங்கே புரிந்து கொள்ள உதவி செய்கின்றார். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு விசுவாசம் உள்ள கிறிஸ்தவனாக நம்மால் வாழ இயலாது. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் விசுவாசி என்று சொல்லுகிற பொழுது அதற்கு ஆதாரம், அடையாளம் என்னவென்றால் தூய ஆவியானவருடைய செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்று 3000 பேர் திருமுழுக்கு பெற்றார். திருச்சபை பிறந்தது. எனவே we cannot separate Holy Spirit and the church. திருச்சபையையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஒரு நாள் ஒருபோதும் பிரிக்க இயலாது, பிரித்து பார்க்க முடியாது. அது எந்த சபையாக இருந்தால். அது மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த சபைக்கு போவாது, நாங்கள் ஆவியே இல்லை. எதை வைத்து சொல்லுகிறார்கள் தெரியவில்லை. ஆனால் இங்கு வெளிப்படையாக சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் அருளப்படுகிற பொழுது, ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், ஒரு பேதையாக இருந்தாலும் சரி, ஏதுமற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஆவியானவர் அவருக்குள்ளாக வாசம் செய்கிற பொழுது அவர் அரும்பெரும் காரியங்களை செய்ய முடியும். எனவே திருச்சபையையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் பிரித்து பார்க்க இயலாது. தூய ஆவியானவர் அருளப்படுகிற இடமாக எது என்று சொன்னால், ஒன்றாக எங்கே இருக்கிறார்களோ, குழுவி இருக்கிறார்களோ அந்த மக்களுக்காக, தனிப்பட்டவர்களுக்கு என்று மட்டும் அல்ல, எங்கெல்லாம் குழுவாக ஏகோபித்து ஒருமித்து ஐக்கியத்தோடு இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், அங்கெல்லாம் தூய ஆவியானவர் நிலைத்திருக்கவே, அவர்கள் உள்ளாக இருக்கவே அருளப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே இந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு தூது பணியை செய்வதற்காக இவ்வுலகிலே ஒரு இயக்கமாக செயல்பட்டு வருகிறது. அதிலே உலகத்திலே நம்முடைய சென்னை பேராயத்திலே முன்னாள் பேராயராக விளங்கிய பேராயர் லெஸ்லி நியூவியன் ஐயா அவர்கள் குறிப்பிடுவது, we are pilgrim people, we are pilgrim people on the move என்று சொல்லுகிறார். making people together, அதாவது நாம் எல்லாரும் ஒரு தூது பணியை செய்கிறோம். ரட்சிப்படைகிறதற்கான ரட்சிப்பு அறிவித்து அவர்களை ஒருங்கிணைப்பதற்காக நாம் அழைக்கப்பட்ட எக்லீசியா என்று சொல்லப்படுகிறது, அழைக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம். அதுதான் சொல்ல pilgrim people, reconcile people with God on the move. அதாவது நாம் எல்லாரும் ஒரு புனித பயணிகள், இந்த மக்களை கடவுளோடு ஒப்புருவதற்காக அழைக்கப்பட்ட புனித பயணிகள். அந்த இயக்கம் மலர வேண்டும், அது பரவ வேண்டும், எங்கும் பறந்து காணப்பட வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகின்றார். இதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற பொழுது அவர் சொல்வது, என் பிதா என்னை அனுப்பினார், நீங்கள் விசுவாசித்தீர்கள்.
அவர் என்னை அனுப்பினது போல நான் உங்களை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளாக அனுப்புகிறது போல நான் உங்களை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறேன். முன்பாக அவர் தூய ஆவியானவர்கள் அவர்களுக்கு ஊதுகின்றார். இந்த வல்லமையோடு நீங்கள் போங்கள். இங்கே ஓநாய் கூட்டங்கள் இருக்கிறது. உங்களை புறக்கணிப்பார்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சத்தியத்தை அவர்கள் தாங்க முடியாது. ஆனாலும் நீங்கள் புறப்பட்டு போங்கள். உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் என்பது எப்பொழுதுமே உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக சொல்லி இவர்களை அனுப்புகின்றார். இப்படி இந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இவர்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்காக பயத்தில் இருந்து தைரியத்தோடு அவர்கள் வெளிப்பட்டார்கள். அப்படியானால் தூய ஆவியானவர் நம் பயத்தை நீக்குகிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், தைரியத்தோடு சத்தியத்தை போதிப்பதற்காக நம்மை தூண்டுகின்றவர். எனவேதான் சொல்லுகிறார், என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறேன். எனவே இயேசு ஆரம்பித்த இந்த இயக்கம், இயேசுடைய இயக்கம் என்பது, அவர் துவங்கி சென்ற இந்த ஊழியம் என்பது தொடர்ந்து நாம் இந்த உலகத்திலே செய்வதற்காக, இந்த பலன் எப்போதுமே நம்மோடு இருப்பதற்காக, இந்த ஆவியின் வல்லமை நம்மோடு இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை நிரந்தரமாக திருச்சபை வாழ்விலே நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்விதமாகத்தான் எனவே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அழைக்கப்பட்ட திருக்கூட்டமாக இருக்கிற திருச்சபை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், சவால் மிகுந்த பணி கொடுக்கப்படுகிறது. அது என்னவென்றால், சமுதாயத்திலே நாம் காண்கிற இந்த ஏற்ற தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகள், பொருளாதாரத்திலே இருக்கிற ஏழை பணக்காரர்கள், ஆன்மீகத்திலே பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள், தங்களை பிரித்து கொண்டிருப்பவர்கள். நான் எல்லாம் விசுவாசிக்கிறேன், அவங்க எல்லாம் யாரு பிரிச்சிடறாங்க இல்லையா? இப்படி ஆன்மீகத்திலே வேறுபடுத்தி பார்க்கிறவர்கள், அரசியலிலே அடக்குமுறைகளிலேயும் அடைத்து ஆள்பவர்களாக இருக்கிற, ஆளுமை தன்மையிலே இருக்கிற இந்த வித்தியாசங்கள் எல்லாம் நீங்கி நாம் ஒரு மாற்று சமுதாயத்தை, ஒரு புதிய சமுதாயத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய முன்ருசியாக, the family, the church is the foretaste of the kingdom of God. லெஸ்லி வில்விகம் பேராயர் சொல்றது. இது பரலோக ராஜ்யத்தினுடைய முன்ருசியாக திருச்சபை இந்த உலகத்திலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபை என்பது தன்னுடைய உறுப்பினர்களுக்காக மட்டுமல்ல, பிறருக்காகவே இது அமைக்கப்பட்டிருக்கிறது. The church exists for non-members. திருச்சபை உறுப்பினர் அல்லாதவர்களுக்காக இது அமைக்கப்பட்ட மிகப்பெரிய இயக்கம். எனவே நாம் அந்த இயக்கத்திலே இருக்கிற பொழுது இந்த ஆவியின் வல்லமையோடு இந்த ஊழியங்கள் ஒரு புதிய மாற்று சமுதாயம், இகாலிட்டேரியன் சொசைட்டி, அதிலே அது சமத்துவ சமுதாயம், அதில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு சமுதாயத்தை படைக்கிற படைப்பாளர்களாக நம்மை ஆண்டவர் இந்த ஆவியானவரை கேட்டு பெற்று நமக்காக அருளியிருக்கிறார். இதை பச்சைப்படுத்துகிற சபைகளும் உண்டு. ஏதோ ஒரு மேல் ஆசார தன்மையாக அவர்களை குதிப்பதும், ஏதோ ஒரு சில காரணங்களினாலே அந்நிய பாஷை பேசினால்தான் நான் ஆவிக்குரியவனாக எண்ணிக்கொள்வது, இதெல்லாம் போலியாக சில காரியங்களை வெளிப்படுத்தி இதற்கான அடையாளமாக காட்டுகிறார். பேராயர் லெஸ்லி மீண்டும் சொல்லுவதற்கு வார்த்தை என்னன்னா, ஒரு திருச்சபை எவ்வளவு பெரிய திருச்சபை, எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள், எவ்வளவு சொத்து இருக்கு அந்த சபைக்கு, எவ்வளவு காணிக்கை வருது, இப்படியெல்லாம் ஒரு திருச்சபையை நாம் கணிக்கக்கூடாது. மாறாக இந்த திருச்சபை சமுதாயத்திலே எந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கும், இந்த ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாவதற்கு இந்த திருச்சபை எதை செய்து, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னவென்று சொன்னால், திருச்சபை வாழ்விலே பல பிரிவினை, டிவிஷன்ஸ், பேரியர்ஸ், அங்கே போட்டிகள், பொறாமைகள்,
Church nowadays is not a prayer oriented. It is a political oriented, power oriented. இவ்விதமாக இதை நாம் சில சமயங்களிலே நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த அடிப்படை தன்மையே நாம் செய்ய இயலாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை சமுதாயத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். எனவேதான் திருச்சபைக்கு அந்த பெயர் கொய்னோனியா. அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஃபெலோஷிப், ஐக்கியம், ஒருமைப்பாடு, இதெல்லாம் திருச்சபையிலே இருந்தால் அது ஆவிக்குரிய சபையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The Holy Spirit is indwelling. அது உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக்டிங், அது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆக்டிவேட்டிங், செயல்படுவதற்காக நம்மை உந்தி தள்ளுகிறார். அதனால்தான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிறது, தெளிவாக, திட்டம் தெளிவாக, உறுதியாக சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுகிற அது முக்கியமான ஒரு கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் சற்றும் எதிர்பாராத வகையிலே இந்த COVID-19 யாராவது எதிர்பார்த்தோமா? உலகம் முழுவதும் அது சுற்றி திரிந்து கெர்ஜிக்கிற சிங்கம் போன்று எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. அது கட்டுக்கடங்காமல் அது சென்று பயத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே மிகப்பெரிய அதிபர் முதற்கொண்டு இங்கே ஆண்டியாக இருக்கிற ஒருவர் வரைக்கும் ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. அனைவரையும் அது பயத்திலே வைத்து போராடி கொண்டிருக்கிற வேளையிலே, அன்பிற்குரியவர்களே, நாம் வேண்டிக் கொள்வது தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் செயல்படுகிறவர், நம்மை செயல்படுத்த நம்மை உந்தி தள்ளுகிறவர். எனவே அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் காலம். சிலர் ஏதோ சேர்ந்தவர்கள், பிரிவை சேர்ந்தவர்கள், ஏகோவாதான் கடவுளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சிலர் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து தான். சிலர் பெந்தகோஸ்தே என்று தூய ஆவியானவர் தான். இப்படி ஏதோ ஒன்று பாகுபடுத்திக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய மூவொரு கடவுள். அதை நாம் வழிபடுவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எனவே மேற்புற சடங்கு ஆக அல்ல, சமத்துவ சமுதாயம் படைப்பதற்காகவே திருச்சபை ஆவியானவரை அருள் கொடையாக பெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வாரும் தூய ஆவியானவரே, எம்மை மாற்றுருவாக்கம் செய்யும். இந்த உலகம் முழுவதையும் புதிய படைப்பாக நீர் எங்களுக்கு மாற்றித்தாரும், புதியவனாக மாற்றித்தாரும். பழையவர்கள் ஒழிந்து போய் எல்லாம் புதியதாயின. இந்த திருக்காட்சியை நாங்கள் காண்பதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே வாழ்ந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இதற்கு மிக சான்றாக லூக்காவின் நற்செய்தி நூலிலே சொல்லப்படுகிற வார்த்தை, ஒரு தகப்பனை ஒரு பிள்ளை கேட்கிறார், அப்பா எனக்கு அப்பம் வேண்டும் என்று கேட்கிறார். அந்த தகப்பனார் பல கடினப்பாடோடு தன் பிள்ளை விரும்பி கேட்கிற அந்த அப்பம், அதை கொடுக்கதான் நான் செயல்படுவேன், முயற்சி செய்வேன். அதுக்கு பதிலாக அப்பம் போன்று இருக்கிற ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து அவன் கொடுக்க மாட்டான். அவ்விதமாக ஒரு பிள்ளை மீனை கேட்கிறது, அப்ப நான் மீன் சாப்பிடணும், எனக்கு ஆசையா இருக்கு. அவன் மீனை போன்று இருக்கிற ஒரு பாம்பை பிடித்து வந்து அவனுக்கு சமைத்து கொடுக்க மாட்டான். முட்டையை கேட்கிறான். இந்த பாலஸ்தீனாவில் அந்த தேள்களுக்கெல்லாம் அந்த கொடுக்கல முட்டை போன்று பெரிய ஒரு வடிவம் இருக்கும். அதனால அந்த தேள் கொடுக்கல இருக்கிற முட்டையை எடுத்து வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற வார்த்தை, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் நீங்கள் பொல்லாதவர்கள் தான். ஆனால் உங்கள் பிள்ளைகள் விரும்புகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள், கொடுக்கிறீர்கள் அல்லவா? எந்த பிரயாசமாக பட்டு அது ஆடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், மற்ற எந்த நிலைகளிலும் பிள்ளைகளுக்காக உங்களை அர்ப்பணம் செய்கிறீர்கள். நீங்கள் பொல்லாதவர்கள் செய்கிறீர்கள். ஆனால் தூய்மை உள்ள கடவுள், உண்மை உள்ள கடவுள்
வாக்கு மாறாத கடவுள். நீங்கள் அவரை வேண்டிக் கொள்கிற பொழுது அந்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியை தருவது என்பது அதிக நிச்சயம் அல்லவா? அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கேட்கிற போது அந்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார். எனவே பரிசுத்த ஆவி நம்மிலே வருவதனாலே நாம் எதை பெற்றுக் கொள்கிறோம்? வல்லமையை பெற்றுக் கொள்கிறோம், பலத்தை பெற்றுக் கொள்கிறோம், தைரியம் அடைகிறோம். தைரியத்தோடு நாம் ஊழியம் செய்ய முடியும், தூய்மையை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவி உள்ளத்துல வந்துட்டால் நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் அது போய்விடும். எங்கும் தூய்மை வடிவமாக காணப்படுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒருங்கிணைந்த சமுதாயம், ஐக்கியத்திலே நாம் இருப்போம். இதைதான் இந்த செயல்பாடுகளுக்காக தான் தூய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டார். எனவே அன்பிற்குரியவர்களே, மேற்புற சடங்காக குதிப்பதும் ஆடுவதும் கை தட்டுவதும் அந்நிய பாஷை பேசுவதனால் மட்டுமல்ல, மாறாக நம் உள்ளத்திலே அவர் வாழ்வதற்கு அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய பலத்தினாலே சமுதாயத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கி ஒரு சமத்துவ சமுதாயம், இறையரசின் முன் ருசியாக நாம் மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தந்தையே, ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய மூவரு கடவுளே, உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், துதிக்கிறோம். இந்த மாபெரும் கொண்டாட்டத்தின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவர் எங்களுக்கு அருளப்படவில்லை என்றால் எங்கள் வாழ்வு ஆண்டவரே அது மாண்டு போயிருக்கும். எங்கள் மாய்மானத்திலே, எங்களுடைய ஆண்டவரே கபடுள்ள எங்கள் வாழ்விலே தூய ஆவியானவர் வருவதன் மூலமாக எங்கள் மாய்மானங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் உண்மையிலேயே அந்த ஆவியின் வல்லமை கொண்டவர்களாக உமக்கு என்றென்றும் சாட்சியாக இருக்க ஆண்டவரே, தூய ஆவியின் மூலத்திலே வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, உலகத்தின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று காப்புரைத்தவரே, அவ்விதமாக நாங்கள் ஆவியின் வல்லமை கொண்டவர்களாக இனி முதல் கொண்டு வாழ நீர் துணை செய்யும். திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். ஒருங்கிணைப்பை ஆண்டவரை எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமான இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். அகில உலகத்திலேயும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற இந்த COVID-19 வைரஸ் முற்றிலுமாக நீங்கும்படியாக ஆவியானவர் எங்களை பலப்படுத்த, ஆவியானவர் அதற்குரிய சாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் நாம் செபிக்கின்றோம். பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய வழிகள் நம் அனைவரும் திருச்சபை வாழ்வோம், குடும்ப வாழ்வோம், அகில உலக மக்களுடைய நல்வாழ்வோம் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.